ஹலோ வணக்கம், இது உங்கள் சிவி ஜோன். சொல்லார் எப்படி இருக்கீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு சம்பவம் நடக்குது. அதாவது விஜய் பார்வதி இந்த வீட்டை விட்டு நான் வெளியே போகிறேன் அப்படின்னு ஒரு விஷயத்தை வந்து சொல்கிறாங்க. எதுக்காக சொல்கிறான்னு ஒன்றுமே புரியல. ஸோ அது என்னென்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி பார்க்குற எல்லோரும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இப்போ வாங்க இந்த வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ விஜய் பார்வதி இந்த சீசன் 9 பார்த்தீங்கன்னா ஒரு பொறிக்கப்பட்ட நேம், மறக்க முடியாத நேம், மறுக்கப்பட முடியாத நேம், மறக்கவே முடியாத நேம், இந்த மாதிரி நிறைய சொல்லலாம். அந்த அளவுக்கு வந்து ஒரு சூப்பரான ஒரு சம்பவத்தை பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்க பார்த்தீங்கன்னா இந்த வாரம் அவங்களுக்கு ஒரு மோசமான வாரம் சொல்லி ஆகணும். போன வாரத்துலேருந்து அந்த மோசமான வாரம் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இப்போ வந்துட்டு மன உளைச்சல் அதிகப்படுத்திக்கிட்டே இருக்குது. எப்போல்லாம் அவங்க உடையிறாங்களோ அப்போ தான் இந்த வார்த்தையை சொல்லிடுறாங்க, என்னை தயவுசெய்து வீட்டுக்கு அமுச்சு விட்ருங்க அப்படின்னு. மற்றபடி விஜய் சேதுபதி அவர்கள் கிளிக்கிறாரு, அப்போ வாயை திறக்கிறது கிடையாது. உள்ளே இருக்கிற ஹவுஸ்மேட்ஸில் செம்ம சண்டை போடுவாங்க, அப்போ வாயை திறக்கிறது கிடையாது. இந்த மாதிரி நான் வீட்டுக்கு போகிறேன்னு எப்போல்லாம் மனசளவு உடையிறாங்களோ அந்த மாதிரி டைமில் வந்துட்டு பிக் பாஸ் என்னை தயவு செஞ்சு முடிஞ்சதுன்னா இப்போ அமுச்சு விட்ருங்க அப்படின்ட்டு. இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. திடீர்னு பார்த்தீங்கன்னா பிக் பாஸ் என்னை அமுச்சு விட்ருங்க அப்படின்னு. நானும் எதுக்காக ஒன்றுமே புரியல. பக்கத்தில் வந்து கமருது வந்து ஏன் அப்படி சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு சிக்கலக்க பண்ணுறாரு. நீ விடுறா, இன்னும் எதை தான் பார்க்கணுன்னு தெரில அப்படின்னு. அவங்களுக்கு என்னென்னா இன்றைக்கி நடந்த டாஸ்க் வந்துட்டு ரொம்ப அப்செட் பண்ணிட்டாங்க. ஏன்னா அந்த டாஸ்க் வந்து கிளிட் காயின் டாஸ்க்லாம் சூப்பராக எடுத்துகிட்டு போகிறலாம், செம்ம மாதம் வந்துட்டு அது ரொம்ப சூப்பராக சர்ப்ரைசிங்காக பண்ணியிருக்கலாம். ஆனால் எல்லாத்தையும் அப்படியே சும்மா அப்படியே ஒன்றுமே இல்லாமல் சுக்குனராக உடச்சிட்டாங்க. உடச்சதும் இல்லாமல் ஏன் கமருதுக்கு மட்டும் வரீங்க, ஏன் சபரிக்கு வரலன்னு சொல்லிட்டு அதை ஒரு விஷயமாக மாற்றிட்டாங்க. கமருதுக்காக தான் அவங்க வராங்க, மற்றவங்களுக்கு யாரும் வரதில்லைன்ற மாதிரி அந்த டாஸ்க்கே அந்த ஒரு கான்செப்டே மாற்றிட்டாங்க. நல்ல வேலை சுபிக்ஷா வந்துட்டு விக்ரமுக்கு ஒரு விஷயத்தை பண்ணோன்னே டக்குன்னு அதை வந்துட்டு அப்படியே மாற்றிட்டாங்க இந்த பக்கம். இல்லைன்னு வச்சுக்கலாம், இதே ஒரு பெரிய கான்செப்ட் ஆக்கி இந்த வாரம் வந்துட்டு இவங்க விஜய் போகிறது கமருதுக்காக அதை பண்ணாங்கன்னு சொல்லிட்டு அது ஒரு புராண மாதிரி ஆக்கியிருப்பாங்க. ஏன்னா அதான வேலை அவங்களுக்கு அப்படின்ற மாதிரி. சரி, வெறுத்துட்டாங்க. அதுவும் இல்லாமல் கூட்டு முயற்சி மாதிரி வந்துட்டு விக்ரம் கூட சேர்ந்துட்டு அவங்க பண்ணுற வேலைகள்லாம் பார்க்கும்போது அவ்வளோ காண்டாகுது. சபரியை போட்டு தாக்குறாங்க இன்றைக்கி. ஏன் ஒரு பாயிண்ட்ஸ் அதிகமாக இருக்கணும், சும்மா வாங்கினார், ஏதோ ஒன்று பண்ணிட்டு தானே வந்திருக்காரு. அதனால் வந்து எல்லோரும் கும்பலாக வந்து சேர்ந்து அவங்கக்கிட்ட அந்த டாஸ்க்கு. அப்போ என்னத்துக்கு அந்த டாஸ்க்கு, புரியுதுங்களா? அதை வந்துட்டு அவங்க அப்பயும் சொல்லும்போது ஃபீல் பண்ணாங்க. இப்பயும் என்னடா சபரி உன்னை போட்டு இன்றைக்கி இப்படி போட்டு இது பண்ண இடிதாங்கி ஆக்கிட்டாங்கடா உன்னை அப்படின்னு கலாச்சிட்டு இருந்தாங்க. ஸோ அதெல்லாம் மண்டையில் போட்டு குழம்பிட்டே இருக்குது. இன்னொரு பக்கம் சாண்ட்ரா நேற்று இன்றைக்கி காலையில் வரைக்கும் பார்த்தீங்கன்னா நல்லா சாண்ட்ரா பேசிட்டே இருக்காங்க. திடீர்னு கமருதுன்னு ஒரு விஷயத்த பண்ணுறாரு. உடனே என்ன பண்ணுறாங்க, விஜய் பார்வதி நீ தான் வந்து இதை வந்து தடுத்துருக்கணும், உன்னால தான் இந்த பிரச்சனை அப்படின்னாங்க. அதுக்கு வெளியே போகும்போது இருடின்னு சொல்லிட்டு அவங்க வந்து பேச வந்து போனால் இனிமேல் சத்தியமே கூட பேசுகிறவளை வச்சுக்காதுன்னாங்க. அங்கே போய்ட்டு அரோரா கிட்ட என்ன சொல்லிட்டாங்க, விஜய் பார்வதி தான் வந்துட்டு கமருது கிட்ட ஏதோ சொல்லி ஏற்றி விட்டாங்கன்ட்டாங்க. அவங்க அது யார்கிட்ட, அரோரா கிட்ட போச்சு, முடிஞ்சு போச்சு. அதனால அவங்களுக்கு பேர் ஆயா, ஊர்கழவி. அவங்க என்ன பண்ணுவாங்க, அதை அப்படியே எடுத்து போய் விக்ரம் கூட சொல்லுவாங்க. விக்ரம் என்ன பண்ணுவார், அதை சுபிக்ஷாவில் சொல்லுவார். சுபிக்ஷா என்ன பண்ணுவாங்க, அப்படியே மாறி அடுத்தடுத்து அநியாயம் பண்ணுறாங்க. ஸோ இது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் வந்து கமருதீன் பண்ணுற வேலைகள். திடீர்னு பார்த்தா சண்டை போடுறாரு, திடீர்னு பார்த்தா அவருக்கு வந்து ஒரு மாதிரி இருக்குது, திடீர்னு பார்த்தா சண்டை போட்டார்னா அப்படியே அவங்களோட பர்சனல் விஷயங்கள் எல்லாத்தையும் தூக்கின்னு போட்டு உடைக்கிறாரு. என்ன பண்ணுறதுனே அந்த பொண்ணுக்கு தெரியல, மன உளைச்சல் இருக்காங்க. இப்போ திரும்ப வந்துட்டு சாரி கேட்டது கூட இருக்கார். இது இனிமேல் நான் இந்த மாதிரி பண்ண மாட்டேன், வெளியில் வந்து நான் உனக்காக இருப்பேன் அப்படி இப்படின்னு டயலாக் வர்றாரு. அது விட்டுறாமல் இல்லாமல் ஆல்ரெடி அமித் கிட்டே சொல்லியிருப்பாங்க இந்த ஒரு விஷயத்த. சப்போஸ் இந்த வாட்டி அமித் இருந்திருந்தான்னா இந்த பிரச்சனைகள் நடக்காமல் கூட மேபி போயிருக்கலாம். ஒன்று, ஏன்னா அவர் ரொம்ப தெளிவாக பேசினார், 2 பேர் பக்கமும் பேசுவார். இன்னொரு விஷயம் வந்து என்னென்னா அவங்களுக்கு வந்து ரொம்ப ஒரு மன உளைச்சல். ஏன்னா அமித் கிட்ட ஒரு விஷயத்த சொல்லியிருப்பாங்க, நான் வந்து இங்கே எந்த முடிவும் எடுக்க முடியாது, நான் வந்துட்டு வெளியில் போயிட்டு ஒரு சில விஷயங்களை பார்க்க வேண்டியது இருக்குது, அதை பார்த்ததுக்கப்புறம் தான் கமருது விஷயத்துலேயே நான் வந்து ஒரு முடிவு எடுக்க வேண்டியது இருக்குன்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. இவங்களுக்கு பிடிச்சிருக்கு, பட் இருந்தாலும் அந்த ரேஞ்சு மேரேஜ் வரைக்கும் போகணும்னா ஏன்னா லைஃப்க்கு அதுதான் ஃபஸ்ட்டு அந்த ஒரு விஷயந்தான். அதை வந்து முதல் கோணல் முற்றில் கோணமாக இல்லாமல் இல்லை, அதை கரெக்டாக பண்ணியிருந்தோம். முதல்ல பண்ணுற விஷயத்தை கரெக்டாக பண்ணிட்டோன்னா பிரச்சனையே இருக்காது. ஸோ அதனால் வந்துட்டு அதுக்காக என்ன பண்ணுறாங்க, வெளியே போய் நான் பார்க்கணுன்றாங்க. ஒருவேளை அதுக்காக துடிக்கிறாங்களான்னு தெரியல. ஏன்னா அவர் பண்ணுற விஷயங்கள் நாளுக்கு நாள் வந்துட்டு நல்லா இருக்குது, நல்லா இல்லை, இப்படியே மாறி போயிட்டுருக்கு. ஸோ அதனால் சொல்கிறாங்க தெரியல. ஆனால் வந்துட்டு இந்த மாதிரி வந்து மைக்கில் வந்து சொல்கிறாங்க, பிக் பாஸ் முடிஞ்சு இந்த வாரம் என்னை அமுச்சு விட்ருங்க அப்படின்னு. என்னத்தை சொல்கிறது தெரியல. இதுக்காக தான் ஒரு வேளை வந்துட்டு ஒரு பொருளி போயிட்டுருக்கோம், விஜய் பார்வதி வந்துட்டு வீட்டை விட்டு வெளியே போயிட்டாங்க, இந்த வாரத்தோட லாஸ்ட்டு அப்படின்லாம் சொல்கிறாங்களான்னு தெரியல. ஆனால் இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்திருக்கு. இதை பற்றி என்ன நினைக்கிறீங்கன்றத மறக்காம கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். பாய் நண்பர்களே.